देखो 1 हाँ 2 हाँ 3 हाँ 4 हाँ 4 के बाद 5 लिखो लिखो 5 हटा हाथ वो 5 है 5 बता 7 हाँ लिखो 7 7 लिखो नहीं मारेगी ना हाँ नहीं मान चल உங்கள் குழந்தைங்க ஸ்லோவாக விஷயங்களை கற்றுக்குறாங்கன்னா அவங்க லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்துடுவாங்க. பெரியவங்க கரி புத்தி கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க. கற்பூரம் டக்குன்னு எரியும், ஆனால் சீக்கிரம் அணைஞ்சிரும். கறி பொறுமையாக தான் பிடிக்கும், ஆனால் ரொம்ப நேரம் இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்லோவாக லேர்ன் பண்ணுறப்ப அவங்க நிறைய எஃபர்ட் போட்டு அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் வந்துட்டு அந்த விஷயத்தை மறக்காமல் ரொம்ப நிறைய நாள் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸ்கூலில் சில பசங்க ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் மிட் டேர்ம்னு வைக்கக்கூடிய எக்ஸாம்லாம் நல்ல மார்க் எடுத்துருவாங்க. ஆனால் ஆனுவல் எக்ஸாமில் அவங்களால ஸ்கோரே பண்ண முடியாது. ஏன்னா இந்த மொத்த போர்ஷனையுமே அவங்க சேர்த்து படிக்கணுங்கிறப்ப அவங்களால படிக்க முடியாம போயிடும். இதே ஸ்லோவா படிக்கிற பசங்க அந்த டைம்ல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லா விஷயத்தையுமே பொறுமையா கிரகிச்சு படிக்கிறப்போ அவங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். விஷயத்தை அவங்க புரிஞ்சு படிக்கிறாங்களா, அவங்க நாலேஜ் டெவலப் ஆகுதா, அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவை மறக்காம என் பிள்ளை சரியா படிக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க.